தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு தானம் தர்மம் செய்கிற ராசியில் பிறந்திருக்கிறீர்கள் என்று சொல்வர் 100% உண்மை. ஆனால் சிலர் மற்றவர்களுக்கு தர்மம் செய்யும் நிலையில் இல்லை என்று சொல்கிறார்கள். என்ன நடக்கும் என்றால், அனைவருக்கும் பணம் மற்றும் பல வழிகளில் உதவி செய்துவிட்டு மாட்டிக்கொள்கிறார்கள். சிலர் தந்தையிடமே கடன்பட நேரிடும். காரணம், காலச்சக்கரத்திற்கு அது 9ஆம் பாவமாக இருப்பதால். கும்பராசி கும்பலக்ன அன்பர்களுக்கு நேர்மையானவர், கடின உழைப்பாளி, குற்றம் செய்ய தெரியாதவர், அருகில் இருப்பவரையும் குற்றம் செய்ய விடமாட்டார். பொய் சொல்ல வேண்டிய இடத்தில் கூட உண்மையை பேசுவதால் அதிக சிரமத்திற்கு உள்ளாவீர்கள். 7.5 சனியில் ஜென்மசனி நடந்து கொண்டிருப்பதால் அதிக அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். மொத்தத்தில் உப்பு விற்றால் மழை பெய்யும், மாவு விற்றால் காற்றடிக்கும் என்ற பழமொழிக்கேற்ப சூழ்நிலை இருப்பதால் கவனமாக இருங்கள். மேச ராசியில் பிறந்தவங்க சில பேர் மிதுன லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. மிதுன லக்னத்தில் பிறந்து மேச ராசியாக இருக்கிறவங்க சில பேர் ஃபாரின் போகிறதுக்கு தடைகள்லாம் ஏற்பட்டிருக்கும் பார்த்தீங்களா. அவங்களுக்கெல்லாம் இப்போ 2024 6வது மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு இந்த மேசராசிக்காரங்க ஃபாரின் போகிறதுக்கான விஷயங்களையும் இயக்கும். சில பேருக்கு முதலீடு போட முடியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு முதலீடு கிடைக்கும். பேங்க் லோனு சில பேருக்கு வராமல் இருக்கும். அந்த பேங்க் லோனு அப்ளை பண்ணோன்னே அந்த இதெல்லாம் கரெக்டாக வந்து சேரும். சரியான தொழிலை பார்க்குறதுக்கான நேரமும் பண வரவை சம்பாதிக்கிற விஷயங்களையும் பண்ணுவார். விரயம் பணம் பண்ணணுங்கிறதுக்காகவே வருமானத்தை கொடுக்குற வேலையை இந்த மேசராசிக்காரர்களுக்கு செய்வார். மிதுன லக்னத்தில் பிறந்து மேசராசியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இல்லை தடைகள் எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற நேரம் நடத்த போகுது. மேசராசிக்காரங்க கடக லக்னத்துலேயும் பிறந்திருப்பாங்க. மேசராசிக்காரங்க கடக லக்னத்தில் பிறந்திருக்கும்போது 5ஆம் இடத்தை குரு பார்ப்பார். ராசிக்கு 2லேயும் லக்னத்துக்கு 5லேயும் பார்க்குறதுனால அதிர்ஷ்டத்தை பெற போகிறீங்க. குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியலை அது இதுன்னு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா திடீர்னு லாஸ்ட்டு நேரத்தில் எதையாவது பணம் கிடச்சி பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுற விஷயங்களெல்லாம் நல்லபடியாக பண்ணிடும். நல்ல ஒரு பொற்காலமாக தான் அமைய போகுது. கடகராசி அப்படிங்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் சிரமமான நேரம். ஆனால் கடக லக்னத்தில் பிறந்து மேச ராசியில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள்லாம் நடக்க போகுது. ஒரு நல்ல விஷயங்கள், அதாவது நல்ல நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்குவீங்க. ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிற விஷயங்களையும் அது இயக்கும். ரிஷபராசிக்காரங்க சிம்ம லக்னத்துலேயும் பிறந்திருப்பாங்க. சிம்ம லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மனைவி ரீதியாக சின்ன குடைச்சல்கள்லாம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க, அங்கே அழைச்சிட்டு போங்க, இங்கே அழைச்சிட்டு போங்க, இல்லைனா அவங்களுக்கு அதை வைக்கணும், சொந்தக்காரங்களுக்கு அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு ஏதாவது ஒரு சின்ன மன கஷ்டங்கள்லாம் ஏதாவது ஒன்று ஒய்ஃப் ரீதியாக சின்ன தொந்தரவுகள்லாம் இருக்கும். கணவன் ரீதியாக சின்ன தொந்தரவுகள்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா 2024 இப்போ 6வது மாதத்துக்கு பிறகு எல்லாமே தீர்ற கண்டிஷன்லாம் இருக்குது. சில பேர் வீடு கட்டணும், வீட்டுக்கு லோன் வாங்கி வீடு கட்டணுங்கிற பிளானில் இருந்திருப்பீங்க. அவங்கெல்லாம் வீடு கட்டுறதுக்கான விஷயங்களை பண்ணுவார். ஏங்களா நாங்களே பல பிரச்சனையில் இருக்கோம், எங்கெங்க வீடை கட்ட முடியும், என்னங்க இவ்வளோ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இதை பிரட்டி போட்டு உங்கள் சூழ்நிலையை நல்லபடியாக மாற்றி நல்ல நிலைக்கு வர்ற சுச்சுவேஷனை கொண்டு வருங்க உங்களுக்கு. மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மேசராசிக்காரங்களும் அதே சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தாங்கன்னு வைங்களேன், இப்போ வேலை இல்லாமையும் தொழில் பண்ண முடியாமையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே மன கஷ்டங்களும் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கும். 12வது மாதம் வரையும் இருக்குது. ஆனால் இந்த ஓங்கி அடிக்கிறது தாங்கி அடிக்கிறது மாதிரி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல உதவியை செய்யும். 2ஆம் இடத்துல வரப்போ பண பிரச்சனைகளை கொஞ்சம் குறைச்சி நல்ல விஷயங்கள்லாம் தருவார். நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சின்ன தகராறுகள் இருந்த விஷயங்களெல்லாம் குறைச்சிருவார். பெரிய நிறுவனங்களுக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரிய சப்போர்ட்டு கிடைக்காத சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அந்த வெளிநாட்டு தொடர்புகள் இதெல்லாம் சப்போர்ட்டு கிடைக்காத சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நல்லபடியாக கிடைக்கும். 2024 நடக்க போகிற 6வது மாதம் குரு பயிற்சியில் நல்ல விஷயங்களை கண்டிப்பாக இவர் செய்வார். மேச ராசிக்காரங்க சிலருக்கு மட்டும் கொஞ்சம் சரியில்லையே இந்த வருஷம் அப்படிம்பாங்க. ஆனால் ராசி பலன் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, இப்போ நமக்கு மட்டும் கொஞ்சம் சரியில்லையே அப்படிம்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேச ராசியில் சில பேர் கன்னி லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிற போது லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல குரு இருப்பார். ஆனால் மேச ராசிக்குள்ளேயே இருப்பார். ராசியில் இருக்கும்போது சில பவுஸுக்கு, அதாவது கணவன்னா மனைவிக்கு இல்லை மணவன்னா கணவிக்கு, இந்த மாதிரி 2 பேருக்கும் யாருக்காவது ஒரு ஆள் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு கையில் இருக்க கையிருப்பு ஃபுல்லாகவே கரைஞ்சி போயிருக்கும். பணம் எல்லாம் கரைஞ்சி போய் கடன் வாங்குகிற சூழ்நிலையும் கஷ்டங்களையும் கொடுத்துருக்கும். குடும்பத்தில் சின்ன கௌரவ குறைச்சலையும் கொடுத்துருக்கும்.
இதனாலேயே அவங்க என்ன மேசராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, மேசராசிக்கு சரியில்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அவங்கவுங்க லக்னப்படியும் சில விஷயங்களை நடத்துவார் குரு. வரப்போகிற 2024க்கு பிறகு பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு நிலையை உருவாக்க போகுது, நல்ல நன்மைகள்லாம் கிடைக்க போகுது. அதனால் கவலைப்படாமல் இருங்க. மேசராசிக்காரங்களுக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஆஃபீஸையே திறக்க முடியாமல் பண்ணியிருக்கோம். சில பேர் குடோன் நடத்தியிருப்பாங்க, சில பேர் ஏதாவது சின்ன சின்ன கடை வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி உள்ளவங்களாம் ஆஃபீஸை திறக்க முடியாத அளவுக்கு பண்ணியிருப்பார். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா துலாம் லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. கடைசியில் பார்த்தா மேசராசி இவ்வளோ தான் தெரியும். துலாம் லக்னத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு தொழிலே நடத்த முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நிலைமை இப்போ வரப்போகுது. 2024 6வது மாதத்துக்கு பிறகு, இந்த குரு பயிற்சிக்கு பிறகுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதிலேருந்து ஒரு மாதமாவது தள்ளி போகணும். பிறகு கண்டிப்பாக சொல்கிறேன், நல்லா இருக்கும். பெரிய பெரிய நன்மைகள்லாம் அடைய போகிறீங்க. பிரச்சனையிலேருந்து வெளியில் வர போகிறீங்க. இந்த சில பேர் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது இதுன்னு போட்டு தொல்லையில் இருப்பாங்க. எல்லாத்துலேயும் விடுபட போகிறீங்க. நல்ல நிலைக்கு வர போகிறீங்க. நம்ம இப்போ ராசி பலன் மட்டும் இல்லை, பரிகாரங்கள்னு சொல்ல இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேச ராசிக்காரங்களே சில பேர் விருச்சக லக்னத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் மேச ராசிக்காரங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சில பேர் பார்த்துருப்போம். ராசி பலன்லாம் நல்லா இருக்குன்னு. அவங்க என்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் இருந்திருப்பாங்கன்னாக்கா, யாருக்காவது உதவி செய்கிறேன்னு சில விஷயங்களில் சிக்கலில் மாட்டியிருப்பாங்க. மனசு என்ன சொல்லுதோ அதை உடனே அவசரப்பட்டு சில வேலைகளை பண்ணியிருப்பாங்க. தலைமை பண்பு கிடைக்கணுங்கிறதுக்காகவே சில இடங்களில் போய் முன்னின்று ஏதாவது ஒன்று பண்ணி சிக்கலில் மாட்டிக்குவாங்க. கௌரவத்துக்காகவே ஏதாவது யாருக்காவது உதவி செஞ்சு சிக்கலில் மாட்டிக்குவாங்க. உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டவங்கள ஆஸ்பத்திரிக்கு எங்களை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆஃபீஸே மூடிட்டு தன் தொழிலையும் கெடுத்துக்குவாங்க. ஆனால் நல்ல விஷயங்கள் தான் இதெல்லாம். இதனால் சில கஷ்டங்களையும் உருவாகும். இதனால் வீட்டில் சில சண்டைகள்லாம் உருவாகிக்கிட்டே இருக்கும், சின்ன சின்ன விஷயங்கள்லாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறப்போகுதுங்க. 2024 6வது மாதத்துக்கு பிறகு மாறப்போகுது. நல்ல நிலைமைக்கு வர போகிறீங்க. உங்களுடைய விருச்சக லக்னத்தை குரு பார்க்குற கண்டிஷனில் வருவார். ராசிக்கு 2ஆம் இடத்துல வருவார். நல்லா இருக்கும், கவலைப்படாதீங்க. நல்ல நிலைமையை நல்ல முன்னேற்றத்தை கொண்டு போக போது நம்மளது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய தகவலை தருகிறோம். மேச ராசிக்காரங்க சில பேர் தனுசு லக்னத்துலேயும் இருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு ராசியில் குரு இருக்கிறதுனால நல்ல பலன்கள்லாம் கிடச்சிருக்கும். லக்னத்தை குரு பார்க்குறதுனாலே நல்ல பலன்கள்லாம் கிடச்சிருக்கும். தங்கம், வெள்ளி, நகைக்கடை, அடகு கடை, பேங்க் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் நல்ல நிலைகள்லாம் கிடச்சிருக்கும். ஆசிரியர் பணியில் உள்ளவங்களும் சில பேர் சில முதலீடுகளை வெளியில் பண்ணிவிட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. காசு எப்போ வரும், நம்ம பாட்டுக்கு இதை பண்ணிட்டோம், அடுத்தவங்கள்ட்ட காசை கொடுத்துட்டோமே, நம்ம பணம் மாட்டிக்கிச்சு, அது மாதிரின்னு சில பேர் மட்டும் அது மாதிரி இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் 2024 6வது மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக இந்த பணங்கள்லாம் கிடச்சிரும். கவலைப்பட வேண்டாம். நல்ல உயர்நிலையை தர நேரத்தில் தான் இருக்குது. ராசிக்கு 6ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல குரு போகுதே, ராசிக்கு 3ல் குரு போகுதே அப்படின்னு நினச்சோன்னா எந்த குழப்பமும் வேண்டாம். அது நல்ல இடத்துல தான் இருக்கிறாரு. நல்ல ஒரு சுபரான இடத்துல தான் போய் குரு இருக்க போகிறாரு. நல்ல நிலைகள்லாம் கிடைக்க போகுது. கவலைப்பட வேண்டாம். மேச ராசிக்காரங்க மகர லக்னத்தில் பிறந்தவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும்னா, இவ்வளோ நாள் பணம் கையில் தங்காமல் இருந்திருக்கும். சொந்தக்காரங்க மத்தியில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்கள்ட்ட பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் தவறாக போயிட்டு இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2024 சொந்த பந்தங்களுக்கிடையே நல்ல நட்புறவு நீடிக்கிற விஷயங்களை நடத்த போகுது. கணவருக்கு நல்ல வருமானம் கிடைக்கிற விஷயங்களை பண்ண போகுது. நல்ல நிலையை நல்ல முன்னேற்றங்களை தரப்போகுது. நல்ல சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்க போகிறீங்க. உங்கள் சொந்த பந்தங்களுக்கிடையே இந்த திருமண நிகழ்ச்சிகள்லாம் நிறையா நடக்க போகுது. அந்த மாதிரி இடங்கள்லாம் நல்லா போய் கலந்துக்க போகிறீங்க. நண்பர்கள் இடத்துல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் நண்பர்களுக்கு உதவி செய்கிறது, நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறது, அவங்களால நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நடக்கிறது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இயக்க போகுது. 2024 6வது மாதத்துக்கு பிறகு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும். மேசராசிக்காரங்க கும்பலக்னத்துலேயும் பிறந்திருப்பாங்க. ராசிக்குள்ளேயே இருக்கிற அந்த குரு ரொம்ப நன்மையை செய்வார்ன்னு ராசி பலனில் செய்தி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கும்பலக்னக்காரங்களுக்கு 3ஆம் இடத்துல, அதாவது 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல மறைந்திருப்பார். 11ஆம் அதிபதியும் குருவே தான். அந்த குரு நண்பர்களிடத்துலையும் வருமான இடங்கள்லையும் குடும்ப விதிகளையும் ரொம்ப மன கஷ்டங்களை தான் கொடுத்துருந்துருப்பார். இப்போ இவ்வளோ நாட்களாக ஒப்பந்தம் பண்ணுறது, சகோதரர்களுக்கு கடனை தர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இயக்கியிருப்பார். இப்போ 2024 ஆரம்பித்து 6வது மாதத்துக்கு பிறகு லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். ராசிக்கு 2ல் வந்துடுவார். அப்போ பழைய பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகிறதுக்கான நிலை உருவாகும். நன்மைகள் அதிக அளவில் நடந்து நல்ல நிலைமைக்கு வருவீங்க. மேச ராசியில் மீன லக்னக்காரங்க சில பேர் நல்ல தன வரவு, தன விஷயங்களில் நல்ல குடும்ப விஷயங்களையும் நல்ல விஷயங்கள், நல்ல நன்மைகள்லாம் அனுபவிச்சிருப்பீங்க.
சனி தன்னுடைய வீட்டுக்கு 12ஆம் வீட்டில் இருந்திருக்கிறாரு. அதனாலேயே கெட்ட விஷயங்கள் நடந்திருக்காது. மிஞ்சி போனால் குலதெய்வ வழிபாடு, பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக ஏதாவது விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் 2024 6வது மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு லக்னத்துக்கு 9ஆம் வீட்டை பார்ப்பார். ராசிக்கு 2ல் இருந்து லக்னத்துக்கு 9ஆம் வீட்டை பார்க்குறதுனால நல்ல நன்மைகள் ஏற்படும். பூர்வீக விஷயங்களில் ரொம்ப நல்லது இருக்கும். சொந்த ஊர்களில் இருந்து நல்ல செய்திகள்லாம் வரும். வெளியூரில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பூர்வீகத்திலேருந்து நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு பதிவு பண்ணியாச்சு. இப்போ ரிஷபராசி மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பதிவு. அதாவது இவ்வளோ நாள் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னா, கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உள்ளாக நேர்ந்திருக்கும். இல்லைனா ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு காசை தங்க விடாத நிலையை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார். இனிமேல் இந்த 2024 6வது மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா காசு நல்லபடியாக தங்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் பண்ணும். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கான காசு கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. சில பரிகார தகவல்களை நம்ம இதில் கொடுக்க போகிறோம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரிஷப ராசியில் மிதுன லக்னக்காரர்களும் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும்னா, பயணம் அடிக்கடி இருந்திருக்கும். ஆன்மீக பயணமும் இருக்கும். அடிக்கடி பயணம் போயிட்டுருக்கிற சூழ்நிலை இருந்திருக்கும். குழந்தைகள் ரீதியாக நல்லவையும் அல்லவையும் நிறையா நடத்தியிருக்கும். வேலையில் ஒரு இடத்துல தங்க முடியாமல் நிறைய மாற்றத்தை கொடுத்துருக்கும். அதாவது ஒரு வேலையில் வந்து ஒரு நிரந்தர தன்மை இல்லாத சூழ்நிலையை கொடுத்துருக்கும். ஆனால் இப்போ நடக்க போகிற 2024 குரு பயிற்சியில் நல்லவை அதிகமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்குது. நல்ல பயன்பெற போகிறீங்க. நம்ம பரிகாரம்லாம் சொல்ல இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரிஷபராசி கடக லக்கணத்தில் பிறந்தவங்க சில பேர் இருப்பாங்க. ரிஷபராசிக்கு நல்லா இருக்குன்னே ராசி பலன் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. ரிஷபராசி பலன் எப்படி நடத்தியிருப்பாருனாக்கா, கடன் வாங்க வைப்பார். நிறைய செலவுகளை கொடுப்பார். கடனை எப்படிப்பட்ட விஷயங்களில் பண்ணியிருப்பாருன்னா, தொழில் பண்ணுறதுக்காக சில விஷயங்களில் கடன் வாங்கியிருப்பீங்க. இல்லைனா அம்மாவுக்கு செலவு பண்ணுறதுக்காக சில கடன் வாங்கியிருப்பீங்க. சொந்த பந்தங்களுக்கிடையே கொஞ்சம் வாக்குவாதம், தகராறு, சின்ன சின்ன மன கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கும். இந்த திருமணத்துக்கு மொய் வைக்கிறதுக்கு நகை போடணுங்கிற விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு குடைச்சல்லாம் கொடுத்து நிறையா செலவு பண்ண வச்சுருக்கோம். பிள்ளைகளுக்கு படிப்பு விஷயங்களுக்கு பணம் கிடைக்காம கடன் வாங்க வச்சு பணம் கட்ட வச்சு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்கீங்க இவ்வளோ நாளாக. இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024 6வது மாதத்துக்கு பிறகு இந்த பிரச்சனையில் இருந்தாலும் வெளில வர போகிறீங்க. ரொம்ப நல்லா இருக்க போது. ரொம்ப பெரிய நன்மைகள்லாம் அடைய போகிறீங்க. நம்மளுடைய பிரம்மஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய விஷயங்களை சொல்ல போகிறோம்.